ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 23ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 13/6/2024 முதல் 7/7/2024 வரை இந்த 24 நாட்களும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், அழகுக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் காரகன் இந்த சுக்கிரன், பணத்திற்கும் புகழுக்கும் ஆடம்பர பகட்டுக்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன். அதே போல இசை, நடனம், நாடகம், நாட்டியம் போன்ற நடிப்பு துறைக்கு காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன். யாரெல்லாம் எதையாவது எதிர்பார்த்து நடிக்கிறார்களோ அவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். அதே போல விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஆடம்பர பிரியன் இந்த சுக்கிரன். இல்லறத்திற்கும் இனிப்புக்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன். அதே போல வெள்ளிக்கும் வைரத்திற்கும் காரகம் உள்ளவரும் இந்த சுக்கிர பகவான். மனித சமூகத்தை மோகத்தில் ஆழ்த்தக்கூடியவர் இந்த சுக்கிரன். அடுத்து சுக்கிர பகவான் பயிற்சினால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். 13/6/2024 முதல் 7/7/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் மிக பலமாக சஞ்சாரம் செய்திருக்கிறார். பாருங்க, சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் மிக ஒரு வலுவான இடம். இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் வீட்டில் குரு, லாபாதிபதி குரு இருக்கிறார். 8ஆம் அதிபதி குரு பாருங்க ரிஷபத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ள இருந்து அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ லாபத்துக்குடைய குரு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 2ஆம் இடம் பலம் பெறும். இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்தின் மூலம் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க முடியும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்போ அமோகமான ஒரு பணப்புழக்கங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. நீண்ட காலமாக வராத பணமெல்லாம் சேரும். அதாவது பெருந்தொகைகள் புரளக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. எப்போ 13/6/2024 முதல் 7/7/2024 வரை ஒரு 24 நாட்கள் அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் அசுர வளர்ச்சி பெற்று இந்த காலகட்டத்தில் பாருங்க நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இந்த காலகட்டத்தில் விற்று நிறைய பண வருவாயை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தனக்கே உரித்தான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடங்கிறது சுக்கிரனுக்கு மிக சிறப்பான இடம். அந்த இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்புங்க. அதுவும் தன்னுடைய நண்பரான புதன் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த புதனும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் அமோகமான ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். நல்ல ஒரு வரன் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய பேச்சை கேட்க பல பேர் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்களில் இந்த 24 நாட்களும் நீண்ட காலமாக பேசி தீர்க்க முடியாத சில விஷயங்களை பேசி தீர்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரன் மிளிர்வது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். அதாவது சுக்கிரனால அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அதே போல் செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இப்போ நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட ஒரு இணக்கங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே போல் சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் உண்டு. 2ஆம் இடம் பூமியை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது அசியா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதுசாக இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். முன் அட்வான்ஸு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்ற முடியும். நம்பிக்கை நாணயமெல்லாம் சிறந்து விளங்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க. எந்த ஒரு திட்டம் போட்டாலும் கரெக்டாக போடுவீங்க. உங்களுடைய திட்டங்கள்னால நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுங்க. 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். அப்போ நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி
அந்த முடிவில் ஒரு சிறப்பை காண முடியும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை காண முடியும். நிறைய பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது குடும்பத்தில் நிறைய பண வருவாயை பார்க்க முடியும், நிறைய பணம் சேமிக்க முடியும், பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு யோகத்தை எல்லாம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல புது ஆபரணங்களும் எடுக்க முடியும். ஏன்னா 2ஆம் இடம் ஆபரண ஸ்தானமும் சொல்லலாம். அப்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் செய்வாருங்க. இன்னும் சொல்ல போனா ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்க ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர். ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான். அவரு தனஸ்தானத்தில் இருக்கிறார், தனாதிபதி புதனோடு இருக்கிறார். நல்ல தனத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள 8ஆம் அதிபதி இருக்கிறார். எதிர்பாராத ஒரு தனங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்தில், எதிர்பாராத பணவரவுங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதி உங்க ராசிக்குள்ள இருந்து அந்த வீட்டுக்குடைய தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப எதிர்பாராத ஒரு தனம், எதிர்பாராத ஒரு பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல லாபத்துக்குடையவன் பார்த்தீங்கன்னா குரு பகவான், அவர் ராசிக்குள்ள இருந்து அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். பண வருவாயில மிகச்சிறந்த பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அமோகமான பணப்புழக்கத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் இந்த காலகட்டத்தில் பலம் பெறும். 2ஆம் இடத்தின் மூலம் அதிகப்படியான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்ப நல்ல ஒரு பேச்சாற்றல் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் அபார வளர்ச்சிங்கிறது கிடைக்கும். அதே போல செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த குறுக்கு வழி ஆகாதுங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இந்த செல்லில் விளையாடுறது, ரம்மி விளையாடுறது, இந்த குறுக்கு வழி மூலம் உங்களுக்கு சில கெடுபங்கள் வரும். அதனால இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்கணும். செவ்வாய் 12ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறார். வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே போல செவ்வாய் பூமிக்காரகன், பூமி சம்பந்தப்பட்ட ஏதாவது செலவுகள் செய்யணும் அப்படின்னா அது அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே போல 12ஆம் இடம் வலுப்பதனால ஒரு சிலருக்கு வீடு மாறுறது, இடம் மாறுறது, ஒரு தொழில இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது, இது போல ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் 12ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அப்ப இந்த காலகட்டம் மாற்றங்களை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. செவ்வாய் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது முக்கியமா சொத்து வகையில ஒரு அதிர்ஷ்டங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானால மிகச்சிறந்த பலன்கள் உண்டு. அதே போல ராகு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ள இருக்கிறார். பாருங்க, டென்ஷனை கொடுத்துட்டே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்குள்ள இருக்கிற வரையும். அதனால அதிகப்படியான கோபம் மட்டும் ஆகாதுங்க. இந்த மன அழுத்தம்லாம் இருக்கும் ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்வதனால. இன்னும் சொல்ல போனா ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு என்ன அதிர்ஷ்டம்னா, ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறார், அந்த வீட்டுக்குடையவன் உங்க ராசியில் இருக்கிறார். அதே போல ஒரு உயர்ந்த எண்ணங்களை கொடுக்கும், மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசிக்குள்ள இருப்பது. அப்ப மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இந்த வருடம். இந்த குரு ராசிக்குள்ள இருக்கிற வரையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை, மிகப்பெரிய செயல்களை செய்யக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கூடி வரும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அமோகமான பண விஷயங்களை பார்க்க முடியும், குடும்ப விஷயங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அப்ப அதிர்ஷ்டம் தேடி வருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. சுக்கிரன் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதனால நல்ல நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அப்ப 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரையும் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில், இந்த 24 நாட்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.